கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. இன்றும் கூட ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சாட்சியோட உங்களுக்கு நான் சொல்லணும் விரும்புகிறேன். நான் 2023 பைபிள் காலேஜ் படிக்கிறதுக்காக பாண்டிச்சேரி சென்றிருந்தேன். பாண்டிச்சேரியில படிக்கும்போது நல்லா பைபிள் காலேஜ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன், கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது என் ஊழியம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்துவார், எந்த மூலியமா பயன்படுத்துவார், எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்தது. அப்போ எனக்கு ரொம்ப நெருக்கமான ப்ரொஃபசர், கிளாஸ் எடுக்கிற ப்ரொஃபசர் ரொம்ப நெருக்கமான ஒரு அடிக்கடி அவர் கிளாஸ்ல சொல்லுவாரு, இந்த பைபிள் காலேஜ் நீங்க முடிக்கிறதுக்குள்ள, அந்த 2 வருஷம் முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர்கிட்ட உங்களுடைய அழைப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பைபிள் காலேஜ் படிக்கிறது முக்கியம் இல்ல, படிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய அழைப்பு என்ன, உங்க ஊழியம் என்னன்னு உங்களுக்கு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமாயிருன்னு சொல்லி அவர் ரொம்ப எங்களோட பேசுவார். அந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. ஆமா, நம்ம வந்துட்டோம், செக்குலர் படிச்சோம், ஆனா வேலைக்கு போகல, குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாகுது. ஆனா ஆண்டவர் அழைத்தாருங்கிற உறுதி, ஆண்டவர் அழைத்தது உண்மைன்னு நம்பி அந்த வசனத்தை அழைத்த தேவனை நம்பி நம்ம வந்துட்டோம். ஆனா அடுத்து நம்ம ஊழியம், ஆண்டவர் நம்மளை எப்படி பயன்படுத்துவார் என்று நம்மளுக்கு தெரியலையே. ஆண்டவர் பயன்படுத்துவார் எனக்கு தெரியும், ஆனா எந்த விதமாய் ஆண்டவர் பயன்படுத்துவார் என்று தெரியலையே. அப்ப நம்மளுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு நாள் நான் பைபிள் காலேஜ்ல பர்சனல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாய் பேசினார். நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது எனக்குள்ள பயங்கரமான ஒரு சந்தேகம். என்னோட டேலண்ட் என்னன்னு எனக்கே தெரியும். ஏன்னா நான் ஒரு திக்குவாயி, என் மந்தனாக்கு சில நேரங்கள் என்னால நல்ல நல்ல வார்த்தைகளே வாயில வராது, வளருவேன். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடா வார்த்தை எப்படி பேசுற அப்படின்னு. ஸோ நானா அப்படிங்கும் போது எனக்குள்ள ஆண்டவருக்குள்ள நிறைய கேள்விகள் இருந்துச்சு. நான் பண்ண முடியுமா, நான் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஆண்டவரை நம்பி நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது, அப்போ ஆண்டவர்கிட்ட அந்த யூடியூப் சேனலுக்கு என்ன நேம் நான் வைக்கிறதுன்னு கேட்கும்போது ஆண்டவர் தெளிவாகி சொன்னார், இந்த மாதிரி ஜீசஸ் ஜெனரேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வையினாரு. நானும் அப்போ ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ஃபோன், இருக்கும்போது என்ன பண்ணேன், ஜீசஸ் ஜெனரேஷன் எல்லாம் யூடியூப்ல பார்த்து எப்படி யூடியூப் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சு லோகோலாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ என்னுடைய பைபிள் காலேஜ்ல நான் போடுறேன். ஒரு வசனத்தை படிக்கும்போது ஆவியானவர் கொடுக்குறாரு. அந்த வசனத்தை நான் படிச்சு போடும்போது வெறும் 4 வியூஸ், 4 பேர் தான் பார்த்தாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு வலி, வேதனை. அப்போ இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சது என்னுடைய ஆசையா, இல்ல என்னுடைய விருப்பமா, இல்ல நான் வெளியே தெரியுங்கிறதுக்காக நான் பண்ணனா, இல்லாண்டவரை நீங்க சொன்னதுனாலதான் நான் பண்ணனேன். அப்ப ஏன் இந்த மாதிரி 4 பேர் பாக்குறாங்கும் போது எனக்குள்ள ஒரு வருத்தம், எனக்குள்ள ஒரு போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே 8 வியூஸ் 10 வியூஸ் தாண்டல. சப்ஸ்கிரைபர் வெறும் 1 2 இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு போராட்டம், பிரச்சனை. இது ஆண்டோடைய சித்தம் இல்ல, நம்ம இதை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் சேனலை விட்டுட்டு நான் வேற ஒரு வேலை ஊழியத்துல அப்படியே சர்ச்சுக்கு இந்த மாதிரி போலான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்ப 2 வருஷம் நான் இந்த யூடியூப் சேனலை தொடவே கிடையாது. அந்த யூடியூப் சேனல் அப்படியே இருந்துச்சு. நான் பாட்டுக்கு மினிஸ்ட்ரி பண்றது, சர்ச்சுக்கு போறது, ஊழியம், பைபிள் காலேஜ், எக்ஸாம், அப்படியே போச்சு காலங்கள். அப்போ பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு 2 மாதம் வீட்டுல இருக்கிறேன். அந்த வீட்டுல இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் சர்ச்ல தான் இருப்பேன். அப்ப சர்ச்ல பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை என் கூட பேசுறாரு. அந்த வசனத்தை நான் மெடிடேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் அப்ப தெளிவா சொன்னார், இந்த வசனத்தை இப்ப நான் உனக்கு கொடுத்த இந்த வசனத்தை பேசி வீடியோ பிடிச்சி யூடியூப்ல போடு அப்படின்னாரு. நான் இல்ல எதுக்கு அப்படின்னு எனக்குள்ள ஒரு சிஸ்டேட் இருந்துச்சு. நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் கடைசியில என்ன பண்ணேன், சரி போடலாமே, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பிடிச்சி நான் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். போஸ்ட் பண்ணிட்டு வந்தா அந்த ஒரு வீடியோ மட்டும் 1050 பேர் பார்த்தாங்க, 8 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அப்பதான் எனக்குள்ள ஆண்டவர் சொன்னாரு, இதுதான் உன்னோட நேரம், நீ இதுக்கு மேல வீடியோ பண்ணு, இதுக்கு மேல வீடியோஸ் அப்லோட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வசனத்தா பேசி பேசி போடும்போது சப்ஸ்கிரைபர் ஏறினாங்க. 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அப்புறம் ஆவில ப்ரேயர் பண்ணும்போது நீ ஆன்லைன் ப்ரேயர் நடத்தணும் அப்படிங்கும் போது நிறைய எதிர்ப்புகள், கேலி கிண்டல்கள், அவமானங்கள். இவனுக்கு வேற வேலையே இல்லையா, நீ ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, சுத்தி இருக்கிற நண்பர்கள் மத்தியில, சொந்த குடும்பத்துல, இதெல்லாம் ஒரு ஊழியமே கிடையாது, நீ ஆன்லைன் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவர் என்ன பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். நான் எத்தனையோ பேர் என்னை கேவலமாய் அவமானமாய் பேசினாலும் நான் அதை காதல வாங்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என் ஊழியத்தை செஞ்சேன்.
ஆன்லைன் பிரேயர் போக ஆரம்பிச்சிச்சு. ஆன்லைன் பிரேயர் போகும்போது நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரைட்டீரியா அப்படி யூடியூப் கொடுக்குற ஒவ்வொரு கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப். நிறைய பேர்ட்டு நான் சொன்னேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வர்றது கஷ்டம், வாட்ச் ஹவர்ஸ் இவ்வளவு வரணுங்கிறது, 4000 வாட்ச் ஹவர்ஸ் எல்லாம் சாத்தியமே கிடையாதுன்னாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிரைட்டீரியா வரும்போது எனக்கு உள்ள நம்பிக்கையும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை, கீழ்ப்படுங்க. கீழ்ப்படிய ஒவ்வொரு கிரைட்டீரியாவா, ஒரு நார்மல் ஒரு குவாலிட்டி ஆப்பிள் போன் தான், ஆப்பிள் போன் வச்சிருக்கிறவங்க கூட அந்த கிரைட்டீரியாவை ஃபாலோ பண்ண முடியல. ஆனா ஒரு நார்மல் போனை வச்சிருந்து கர்த்தர் என்ன எல்லாத்திலயும் அதுல வந்து ஒவ்வொன்றுலயும் கிரைட்டீரியா எல்லாமே ஃபாலோ பண்ணி எல்லாத்துலயுமே நான் வந்து எலிஜிபிலிட்டியில எல்லாமே குவாலிட்டி எல்லாத்துலயுமே வந்து நான் பாஸ் பண்ணிட்டே வந்தேன் யூடியூப் கொடுக்கறதுல. அப்ப நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபரை தொட்டுச்சு, அப்புறம் 4000 வாட்ச் ஹவர் தொட்டுச்சு, ஒரு அங்கீகாரம் வந்துச்சு. அப்புறம் கர்த்தர் அப்படியே வழிநடத்தி கொண்டே இருந்தார். ஒவ்வொரு ப்ராசஸா இருந்துச்சு. அப்புறம் நான் எனக்குள்ள தெரியல, நான் நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டு நிறைய ஃபில் பண்ணேன், எப்படி அப்லோட் பண்றதுன்னு ஆண்டவர் கத்துக்க கிருபை செஞ்சாரு. அப்படியே நிறைய பேர் வந்தாங்க. அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் டெய்லி ரொட்டீனா வந்தாங்க. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சொல்றது, என்னடா இப்ப எதுக்குடா இவ்வளவு பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? ஒன்னே ஒரு விஷயம் தாங்க, இன்னைக்கு யூடியூப்ல இருந்து வெரிஃபை அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பின் நம்பர் வந்துருச்சு. கர்த்தர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது என்னால முடியவே முடியாது, சாத்தியமும் கிடையாது. எதனால இவ்வளவு நான் பேசினேன்னா, திக்குவாயா இருந்த என்ன, பேச தெரியாத இருந்த என்ன, கர்த்தர் இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல்ல ஒரு அங்கீகாரமாய் கூகுள்ல வந்து வெரிஃபை அட்ரஸ் பின் நம்பர் வந்துருச்சு. இப்ப நம்ம கூகுள் வந்து நம்ம யூடியூப் வந்து அங்கீகரிக்கப்பட்டுருச்சு. இந்த நம்ம யூடியூப் சேனல் வந்து கூகுள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு முழு காரணம் நான் ஒண்ணுமே கிடையாதுங்க, கர்த்தர் ஃபர்ஸ்ட். கர்த்தர் கொடுத்த திட்டம், கர்த்தர் கொடுத்த திட்டத்துல நான் என்ன நம்பாம கர்த்தரை நம்பினேன். அதே மாதிரி அநேக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு, அநேக கேவலமா பேசினாங்க, அநேக அசிங்கமா பேசினாங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் பார்த்தேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தை செஞ்சு நம்மளுடைய யூடியூப் சேனல் இன்னைக்கு 4000 சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு நான் காரணம், ரீச் பண்ணிக்கிறது அதுக்கு நான் காரணம் %% கிடையாது, கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். எல்லா புகழும் எல்லா மகிமையும் எல்லா கனமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் நான் தருகிறேன். கர்த்தர் இல்லாம இது ஒண்ணுமே சாத்தியமாகிறது. இரண்டாவது, நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் நம்மளுடைய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுகிற, நம்மளுடைய ஷார்ட்ஸுக்கு லைக் பண்ணுகிற, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லியும் வருகிற நம்மளுடைய ஜீசஸ் ஜெனரேஷன் சொந்தங்கள் ஆகிய உங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இல்லாமல் இது வந்து சாத்தியமே ஆயிருக்காது. கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்கள் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இதை காட்டிலும் மேன்மையான காரியங்கள் நம்மளுக்கு வைத்திருக்கிறார். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்மளை ஃபாலோ பண்ணுகிற, முக்கியமா எஸ்பெஷலி இந்த லைவ் பிரேயருக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் இல்லாம இது சாத்தியமே கிடையாதுங்க. பாருங்க, கூகுள்ல இருந்து வந்துருச்சு. இப்ப நம்மளுடைய யூடியூப் சேனல் அங்கீகரிக்கப்பட்டிருச்சு. இன்னும் கீப் சப்போர்ட் பண்ணுங்க. பிரேயருக்கு வாங்க, வீடியோஸ் போட்டா அதுக்கு லைக் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணுவாராக. ஆமென்.